வெள்ளம் பிறகு பார்த்திருக்கிறோம். அது கூட சாகுபடி செய்த உளுந்து செடிகள் நீரில் மூழ்கின. விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் வரலாறு காணாத அளவுக்கு மழை கொட்டியதால் 5 ஏரிகளின் கரைகள் உடைந்தன. திண்டிவனம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏரியின் கரை உடைந்ததால் அருகே உள்ள கிராமங்களுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதனால் திண்டிவனம் கிடங்கல் இடையிலான தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. அரசூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் தென் மாவட்டங்களுக்கு போக்குவரத்து முடங்கியது. ஆங்காங்கே வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அணிவகுத்து நின்றன. பின்னர் வாகனங்கள் அனைத்தும் மாற்று வழியில் இயக்கப்பட்டன. மனுஷனுக்கு இவ்வளோ கஷ்டம் வரும் பாருங்க. ஒரு காலத்தில் கருவு, இப்போது மழை வெள்ளம் எவ்வளோ ஃபுல்லாக போயின்னுக்குது.